கோயம்புத்தூர் பிரைம் லொகேஷனில் எல்லா வசதிகளோட இருக்கக்கூடிய லக்ஸுரியஸ் 4BHK பங்களோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானதான். 4 பெட்ரூமும் 16க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்து பெரிய சைஸ் லிவிங் ஹால், டியூவல் கார் பார்க்கிங், வாக்-இன் வார்ட்ரோபோட பெரிய சைஸ் அட்டாச்டு டாய்லெட்ஸ், சர்வன்ட் ஏரியா, ஹோம் தியேட்டர், லிஃப்ட், ஜிம், 2 16க்கு 16 பால்கனின்னு பிரம்மாண்டமாக கட்டின இந்த வீட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 40க்கு 76ங்கிற லேண்ட் டைமென்ஷன்ஸ் கொண்ட 7 சென்ட் தெற்க பார்த்த லேண்ட் ஏரியாவில் கிழக்கு பார்த்த தலைவாசல் வச்சு இன்னர் ஸ்டேர் கேஸ் கொடுத்து கிரவுண்ட் +2 ட்ரிபிள்எக்ஸ் மாடலில் 5600 ஸ்கொயர் ஃபீட்டாக ரொம்ப பிரம்மாண்டமாக 4BHK பங்களாவா இந்த வீட்டை பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. லெஃப்ட் சைடு 20 அடிக்கு பிரம்மாண்ட லேசர் கட் ஜாலி ஃபிக்ஸ் பண்ணி 2 பால்கனி ப்ரொஜெக்ஷன் மற்றும் காம்பவுண்ட் வால் டெக்ஸ்சர் ஒர்க் மூலமா இந்த வீட்டோட எலிவேஷனை ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் வாலுக்கு முன்னாடி கார்டன் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. 2 பெரிய மெட்டல் கேட் ஃபோல்டபிள் டைப்பில் வீட்டோட என்ட்ரன்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனதும் கார் போர்ட்டிக்கோ 20க்கு 20ங்கிற டைமென்ஷன்ஸில் டியூவல் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோட கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றிலும் செட்பேக் ஏரியா 4 அடியிலிருந்து 10 அடி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிக்கோட ஃப்ளோர் டைல்ஸ் 2க்கு 2ங்கிற டைமென்ஷன்ஸில் ஹெவிடியூட்டியாக லேயிங் பண்ணி, வால் டைல்ஸ் 4க்கு 2ங்கிற டைமென்ஷன்ஸில் மேட் ஃபினிஷிங்கில் ஹைலைட்டரோட லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் டபுள் லேயர் ஃபால் சீலிங் கொடுத்து அதில் ஸ்ட்ரிப் அண்ட் ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்த் ஈஸ்ட் ஈசானிய மூலையில் ஒரு போர்வெல் மற்றும் 15000 லிட்டர் கெப்பாசிட்டியில் அண்டர் கிரவுண்ட் சம்ப் வச்சு கொடுத்துருக்காங்க. போர்ட்டிக்கோட வால் டைல்ஸ் த்ரூ அவுட் பேசேஜ் வரைக்கும் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் போகிறதுக்கான பேசேஜ் சிட் அவுட் ப்ரொவிஷனோட 8க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் வால் முழுவதும் பிளைவுட்டில் உடன் பேனலிங் பண்ணி மெயின் டோர் டீக்குட்டில் டியூவல் டைப்பில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் பண்ணி ப்ரொஃபைல் லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனதும் ஃபோயர் ஏரியா 8க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் 30 அடி ஹை சீலிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த ஹை சீலிங்கில் பெரிய சைஸ் சாண்ட்லியர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து ஃபோயர் ஏரியாவை ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபோயரோட ரைட் சைட் நார்த் ஈஸ்டில் என்ட்ரு ஆனதும் லிவிங் ஹால் 20க்கு 20ங்கிற டைமென்ஷன்ஸில் ரொம்பவே ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் 2.25க்கு 5.25ங்கிற டைமென்ஷன்ஸில் லேயிங் பண்ணி வெஸ்ட் வால் 16 அடி முழுவதும் வால் பேனலிங் பண்ணி பேஸ் கேபினெட் அண்ட் ஸ்டோரேஜ் வச்ச டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்ட் மற்றும் பிளைவுட்னால ஃபால் சீலிங் பண்ணி பார்டர்ஸில் ப்ரொஃபைல் லைட் பதிச்சு கொடுத்துருக்காங்க. வெளிச்சம் மற்றும் வெண்டிலேஷனுக்காக கொடுத்துருக்கிற எல்லா விண்டோஸும் டபுள் லேயரில் ஸ்கிரீனிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபோயரோட லெஃப்ட் சைட் டைனிங் ஏரியா 10க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் வாஷ் பேசின் யூனிட்டோட வச்சு கொடுத்துருக்காங்க.
சவுத் ஈஸ்ட் அக்னிமுடியில் என்ட்ரு ஆனதும் கிச்சன் 11க்கு 11ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. சவுத் அண்ட் ஈஸ்ட் வாலில் வால் டைல்ஸ் மேட் ஃபினிஷிங்கில் சீலிங் வரைக்கும் லேயிங் பண்ணியிருக்காங்க. எல் ஷேப் கவுண்டர் டாப்ஸில் கிரானைட் லேயிங் பண்ணி ரெடிமேட் எஸ்எஸ்ஸிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப்ஸுக்கு கீழே வர பேஸ் கேபினெட், ஆயில் புல் அவுட், கட்லரி யூனிட், வால் கேபினெட்ஸ், டால் யூனிட், லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் எல்லாமே லைட் அண்ட் கிரே கலர் காம்பினேஷனில் ரொம்ப நீட்டான டிசைனில் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு பேரலா யூட்டிலிட்டிக்குன்னு தனியாக ஸ்பேஸ் ஒதுக்கி அதுக்கு ஆப்போசிட்லேயே ஸ்டோரேஜ் யூனிட் ப்ரொவிஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த டைனிங் ஏரியாவோட ஒரு பகுதியில் 5க்கு 5ங்கிற டைமென்ஷன்ஸில் பூஜா யூனிட் கேபின் மூவபிள் டைப்பில் பேஸ் கேபினட் ப்ரொவிஷனோட ரொம்ப மேசிவான டிசைனில் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் வெஸ்ட் கன்னிமூலையில் என்ட்ரு ஆனதும் கிரவுண்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூம் 16க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட வெஸ்ட் வாலில் வால்பேப்பர் ஒட்டி கொடுத்து ஹெட்போர்ட், சைட் டேபிளோட காட்டன் பெட் ப்ரொவிஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் வால் 16 அடி முழுவதும் லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் பண்ணி வார்ட்ரோப் ப்ரொவிஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் டபுள் லேயர் ஃபால் சீலிங் ஸ்ட்ரிப் லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 6க்கு 8ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் ரொம்ப அழகான டிசைனில் 8 ஃபீட் வரைக்கும் லேயிங் பண்ணி அட்டாச்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச்சு டாய்லெட்டுக்கு பேரலா வாக்-இன் வார்ட்ரோப் ஸ்லைடிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸுக்கு பக்கத்தில் லிஃப்ட் ஏரியா 3 ஃப்ளோர் போகிறதுக்கான ப்ரொவிஷனாக கொடுத்துருக்காங்க. இந்த லிஃப்ட்டுக்கு பக்கத்தில் நார்த் வெஸ்ட்டில் சர்வன்ட் ரூம் 10க்கு 11ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. எல்லா வசதியும் கொண்ட இந்த ரெசிடென்ஷியல் லிஃப்ட் ஒரே சமயத்தில் 4 பேர் போகிற அளவுக்கு கெப்பாசிட்டியோட கொடுக்கப்பட்டிருக்கு. Goodbye. The door is opening. லிஃப்ட் மூலிமா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் லான்ச் ஏரியா 10.15க்கு 20ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்து பேசேஜ் 10க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. பேசேஜோட நார்த் ஈஸ்டில் என்ட்ரு ஆனதும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் 16க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சவுத் வாலில் வால்பேப்பர் ஒட்டி கொடுத்து ஹெட்போர்ட், சைட் டேபிள், பெட் ப்ரொவிஷனோட காட் வச்சு கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் டபுள் லேயர் ஃபால் சீலிங் பண்ணி அழகான லைட்டிங் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க.
பெட்ரூமோட வெஸ்ட் வால் 16 அடி முழுவதும் லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் பண்ணி 4 டோர்ஸ் கொண்ட வார்ட்ரோப் ப்ரொவிஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. டாய்லெட் டோர்ஸ் எல்லாமே எஃப்ஆர்பின்னு சொல்லக்கூடிய வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் மெட்டீரியல் மூலமா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 6க்கு 10ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் 8 ஃபீட் வரைக்கும் லேயிங் பண்ணி அட்டாச்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் சைடு ஒரு எக்ஸிட் டோர் ப்ரொவிஷன் கொடுத்து இந்த பெட்ரூமுக்கு தனியாக பிரைவேட் பால்கனி 4.5க்கு 10ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. லான்ச்சோட சவுத்தில் என்ட்ரானதும் ஹோம் தியேட்டர் 11க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் ஸ்டீரியோ, ப்ரொஜெக்டர், சவுண்ட் சிஸ்டம் வெளியே கேட்காத அளவுக்கு ப்ரூஃபிங் மற்றும் சீட்டிங் கெப்பாசிட்டியோட ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. லான்ச்சோட சவுத் வெஸ்ட்டில் என்ட்ரானதும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் 16க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சவுத் வாலில் வால்பேப்பர் ஒட்டி கொடுத்து ஹெட்போர்ட், சைட் டேபிளோட காட் ப்ரொவிஷன், அதோட லாஃப்ட் கவரேஜ், ஒரு டோர்ஸ் கொண்ட வார்ட்ரோப் ப்ரொவிஷன் செஞ்சு கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் டபுள் லேயர் ஃபால் சீலிங் கொடுத்து அதில் லைட்டிங் ப்ரொவிஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 6க்கு 10ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் 8 ஃபீட் வரைக்கும் லேயிங் பண்ணி அட்டாச்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டுக்கு பேரலா 6க்கு 8ங்கிற டைமென்ஷன்ஸில் வாக்கின் வார்ட்ரோப் ஸ்லைடிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமில் கொடுக்கப்பட்ட ஈஸ்ட் டோர் வழியே எக்ஸிட் ஆனதும் ஃப்ரண்ட் கவர்ட் பால்கனி மேசிவ் சைஸில் 16க்கு 20ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வாட்டர் ப்ரூஃபிங் டைல்ஸ் லேயிங் பண்ணி சீலிங்க்கு டபுள் லேயர் ஜிப்சம் ஃபால் சீலிங் மற்றும் அதில் உடன் கிரைன்ஸ் வரைஞ்சு கொடுத்துருக்காங்க. ரெயிலிங் எஸ்எஸ் வித் டஃபன் கிளாஸ் மூலிமா ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனியில் 6 அடிக்கு பேசேஜ் கொடுத்து அதிலிருந்து லிவிங் ஹால் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர்கேஸ்க்கான ஸ்டெப்ஸ் ஆன்டி ஸ்லிப்பரி கிரானைட்ல டபுள் நோசிங் பண்ணி ரெயிலிங் எஸ்எஸ்ல ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர் மூலமா மேலே வந்ததும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கொடுக்கப்பட்டது போலவே 10.25க்கு 20.25ங்கிற டைமென்ஷன்ஸ்ல லான்ச் ஏரியா ஃபால் சீலிங் ப்ரொவிஷனோட கொடுத்துருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் வெளிச்சத்துக்காக சாண்டிலியர், நேச்சுரல் லைட்டிங்காக ஓப்பனிங் ப்ரொவிஷன் இந்த ஹை சீலிங்ல கொடுத்துருக்காங்க.
லான்ச் ஏரியாவோட ஈஸ்ட்ல என்ட்ரு ஆனதும் மல்டி யூட்டிலிட்டி ரூம் 11க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவை ஜிம், யோகா ரூம், ப்ரேயர் ஹால்னு நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர் சவுத் வெஸ்ட்டில் என்ட்ரு ஆனதும் இந்த வீட்டோட 4th கிங் சைஸ் மாஸ்டர் பெட்ரூம் 16க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. மற்ற பெட்ரூம்ஸில் கொடுக்கப்பட்டது போல வால்பேப்பர், காட் வித் ஹெட்போர்ட் அண்ட் சைட் டேபிள், ஃபால் சீலிங், வார்ட்ரோப், லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் எல்லாமே இந்த பெட்ரூமுக்கும் ரொம்ப அழகான டிசைனில் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் 6க்கு 8ங்கிற டைமென்ஷன்ஸில் வால் டைல்ஸ் 8 அடிக்கு லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டுக்கு பேரலா 6க்கு 8ங்கிற டைமென்ஷன்ஸில் வாக்கின் வார்ட்ரோப் ஸ்லைடிங் டைப்பில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூமில் கொடுக்கப்பட்ட ஈஸ்ட் டோர் வழியே எக்ஸிட் ஆனதும் செகண்ட் ஃப்ளோர் கவர்ட் பால்கனி சேம் 16க்கு 20ங்கிற டைமென்ஷன்ஸில் ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வாட்டர் ப்ரூஃபிங் டைல்ஸ் லேயிங் பண்ணி சீலிங்க்கு ஜிப்சம் போர்ட் ஃபால் சீலிங்கில் உடன் கிரெயின்ஸ் மற்றும் ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெயிலிங் எஸ்எஸ் வித் டஃபன் கிளாஸில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாப்ல இருந்து 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல உள்ள கவுண்டம்பாளையம் கார்ப்பரேஷன் லிமிட்ல லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டை பத்தி மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த வீட்டை நேரடியாக விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட நம்பரை கான்டாக்ட் பண்ணி தாராளமாக விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். நார்த் ஈஸ்ட்ல கொடுக்கப்பட்ட டோர் வழி எக்ஸிட் ஆனதும் ஓப்பன் டெரஸ் டெரகோட்டா டைல்ஸ் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிவில் ப்ரொஜெக்ஷன்லேயே ஸ்டேர் கேஸ் கொடுத்து ஓவர் ஹெட் டேங்க் போகிறதுக்கான ப்ரொவிஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.